ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி அண்டர் ஆர்ம்ஸ்க்கு நம்ம இந்த அக்கலில் ஒரு மாதிரி கருப்பாக மார்க் இருக்கும். அதனால அது என்ன மாதிரி பயன்படுத்தி அது நம்ம அந்த பிளாக் மார்க்கெல்லாம் போக வைக்கலாம். அப்புறமா அண்டர் ஆர்ம்ஸில் ஸ்மெல் இருக்கும், சில பேருக்கு தண்ணி ஜாஸ்தி ஸ்வெட்டிங் ஆகும். இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் நான் ஒரு 2-3 டிப்ஸ் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அதை ட்ரை பண்ணி பாருங்கள், என்ன மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டுன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா தான் எனக்கு தெரியும் இந்த மாதிரி ரிசல்ட் கிடைச்சிருக்குது உங்களுக்குன்னு. அதனால் இப்போது அந்த அண்டர் ஆர்ம்ஸ்க்கு நம்மளுக்கு கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு அரை எலுமிச்சப்பழம் எடுத்துருக்குறோம். அடுத்து அலோவேரா ஜெல்லு. உங்கள்கிட்ட வீட்டில் கத்தாழை இருந்தால் கூட நீங்கள் அது எடுத்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி கூட எடுத்துக்கலாம். அந்த உள்ளே இருக்கிற அந்த ஒயிட் கலர் மட்டும் மேலே தூளாக சீவிட்டு நான் ரெடிமேட் இருக்கிறதுனால நான் எடுத்துக்கிறேன். இப்போ இது எப்படி யூஸ் பண்ணுறதுனாக்கா, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அண்டர் ஆர்ம்ஸை நல்லா க்ளீனாக கழுவிட்டலாம். இல்லை ஒரு டிஷ்யூ பேப்பரில் கொஞ்சம் தண்ணியோ ஷாம்போ இல்லை ஏதோ சோப் வச்சு க்ளீனாக துடைச்சி எடுத்துக்கணும். அந்த இடத்துல துடைச்சி எடுத்துட்ட பிறகு இதில் அலோவேரா ஜெல்லு தேவையான அளவுக்கு. இப்போ இந்த பாதி லைம் ஒரு நாளைக்கு நீங்கள் 3 டைம் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இல்லை அண்டர் ஆர்ம்ஸ்க்கு வேறு டைப்பில் நான் சொல்கிறேன், அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறதுல உங்களுக்கு செட் ஆச்சுன்னா இல்லை நீங்கள் வேறு ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த பாதி எலுமிச்சை பழத்தில் இப்போ அலோவேரா ஜெல்லு தேவையான அளவுக்கு நான் அது மேலே இந்த மாதிரி சேர்த்துக்கணும். இந்த அளவுக்கு சேர்த்துக்கின்னு அலோவேரா ஜெல்லு நம்ம அண்டர் ஆர்ம்ஸ்க்கு நல்லா நம்ம தேய்ச்சி விடணும். அதுக்காக ரொம்ப ரஃப்பாக பண்ணாதீங்க, ஸ்மூத்தாக மெதுவாக இது மாதிரி பண்ணிக்க. நல்லா தேய்ச்சிட்டு இதே திரும்பியும் இது தேய்ச்சி ஆன பிறகு 2 சைட்லேயும் இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துடுங்க. எடுத்து வச்சுட்டு மறுபடியும் திரும்பி ஒரு 2 ஹவர் 3 ஹவர் கழித்து மறுபடியும் அலோவேரா ஜெல்லு திரும்பி இதுக்கு யூஸ் பண்ணி இது மேலே போட்டு திரும்பி அதே மாதிரி. ஏன்னா அந்த அக்கலில் ஃபஸ்ட்டு அந்த ஸ்மெல்லு உங்களுக்கு இது கிளியர் பண்ணி கொடுக்கும். அலோவேரா ஜெல்லு இந்த லைம் இருக்கிறதுனால அந்த டார்க் ஸ்பாட்டை கொஞ்சம் கிளியர் பண்ணும். அது இல்லாமல் மெயின் அந்த அக்கலில் நல்லா சாஃப்ட்னஸாக கொடுக்கும். அந்த ஸ்மெல்லும் கிளியர் பண்ணி கொடுக்கும். ஏன்னா அலோவேரா ஜெல்லு யூஸ் பண்ணுறதுனால அவ்வளோ ஒரு சூப்பரான டிப்ஸ் இது. இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா இது மாதிரி தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். இல்லை இது ஒரு ட்ரிப் நாங்கள் இந்த லைமை யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் யூஸ் பண்ணுறது வேண்டாம் ஆனாக்கா நீங்கள் வேறு லைம் கூட கட் பண்ணி வைக்கிறீங்களா, அந்த திரும்பி அந்த ஆஃப் கூட எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது ஒரு நாளைக்கு இது 3 டைம் யூஸ் பண்ணலாம். நீங்கள் அது யூஸ் பண்ணும்போது இதை இதில் அலோவேரா ஜெல்லு மிக்ஸ் பண்ணினால இதை லைட்டாக நீங்கள் உங்கள் அக்கள்கிட்ட போடும்போது கொஞ்சம் இப்படி ஜூஸு லைமில் இப்படி வர்ற மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணாக்கா இந்த அலோவேராவும் இந்த லைம் ஜூஸும் ரெண்டும் மிக்ஸ் ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் திரும்பியும் நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பரில் அப்படியே நீங்கள் தொட்டு எடுக்கலாம். இல்லை நீங்கள் வாஷ் பண்ணி பார்க்கலாம். கழுவிட்டு கூட அவங்களுக்கு அந்த அக்கலில் ஸ்மெல்லு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிது. இந்த மாதிரி நீங்கள் தினம் இல்லை ஆஃபீஸ் போகிறவங்க இருந்தாக்கா நீங்கள் காலையில் ஒரு டைம் எப்படியோ குளிக்கிறீங்களா, அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அதுவும் அப்படியே டைரெக்டாக நம்ம குளிக்கிறது போகிறதுக்கு முன்னாடி அப்படியே இது நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு டிஷ்யூ பேப்பரில் கொஞ்சம் சோப்பு இல்லை ஷாம்போ கொஞ்சம் அந்த இடத்துல நம்ம க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா இது தடவிட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு அப்புறமா நம்ம குளிக்கலாம். ஏன்னா நம்ம தூங்கி ஏஞ்சிருந்தோ அந்த ஃபுல் அந்த ஸ்மெல்லெல்லாம் அப்படியே இருக்கும். இப்போ அதுக்கு மேலே இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணோம்னா எந்த ஒரு ரிசல்ட்டும் இது கிடைக்காது. அதனால எப்போவுமே இதை அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் ஒரு 2 ஹவர் கழித்து மறுபடியும் அப்ளை பண்ணுறீங்கன்னாக்கா திரும்பியும், ஏன்னா அந்த தண்ணியெல்லாம் அங்கே ஈரம் இருக்கும் அந்த ஸ்வெட்டிங் ஆயிருந்து. அதனால கொஞ்சம் சோப்போ இல்லை ஷாம்புவோ ஒவ்வொரு தடையும் இந்த மாதிரி நீங்கள் இது ஒரு நாளைக்கு 3 டைம் அப்ளை பண்ணும்போது அந்த மாதிரி தான் நீங்கள் அந்த அக்கலில் க்ளீன் பண்ணிக்கணும்.
அண்டர் ஆர்ம்ஸ் கிட்ட க்ளீன் பண்ணிக்கின்னு தான் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். ஏன்னா அதனாலே அப்படியே நம்ம தூங்கி எழுந்துட்டு அப்படியே டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு ப்ராப்ளம் வரும். அதாவது ஏதாவது ஒரு மாதிரி இச்சிங் மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகும், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா அது ஸ்வெட்டிங் தண்ணியெல்லாம் அப்படியே இருக்கும் இல்லைங்களா. அதனால இந்த மாதிரி நீங்கள் தொடச்சியில் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்காக இது ட்ரை பண்ணியிருந்த உடனே கிடைக்கணும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ட்ரை பண்ணோம். ட்ரை பண்ண பிறகு தான் நம்மளுக்கு அதில் கண்டிப்பாக நல்லா ரிசல்ட்டு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.